என்ன ஒரு அதிசயம், அன்னபூர்ணமா இது? படிக்கலாம் தெரியுமா அன்னபூர்ணா உனக்கு? பரவாயில்லையே, மைண்ட் ரிலாக்ஸ் ஆன வேலைலாம் செய்கிறேன். அந்த மாதிரிலாம் நீ வேலை செய்ய மாட்டியே. எனக்கு படிக்க தெரியாதா? நான் படித்தது இல்லையா? ஹலோ, நான் டிகிரி ஹோல்டர். நீ டிகிரி ஹோல்டர்னு இப்போ சொல்லிதாம்மா எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டு வேலை, வீட்டை பெருக்கிறது, தூத்துறது, துடைக்கிறது, போடுறது, இந்த மாதிரி வேலை தான் நீ பார்த்துட்டு இருந்த. அண்ணா ஏன்னா சும்மா அண்ணியை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க? பின்ன என்னம்மா தங்கச்சி, 5 மணிலேருந்து நைட் தூங்குற 10 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை உருட்டிக்கிட்டே கிடக்கா. மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும், நீ புக்கு படி, யோகா பண்ணு, மெடிடேஷன் பண்ணு, இதெல்லாம் சொன்னால் நம்ம யார் கேட்கா? நீங்க எதுவும் அதிசயமாக குழந்தை புக் எடுத்து வச்சிருக்காங்களே, என்னன்னு தெரியலையே. அதுவா, இதுக்கு முன்னே இந்த வீட்டில் நான் மட்டும் தான் இருப்பேன், அதனால எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. ஏன் இப்போ என்னாச்சு? அதான் எங்கள் அண்ணியை பார்த்துக்க நாங்கள் வந்திருக்கோம்ல. வந்தவங்க எல்லாம் வேலை செய்ய வச்சிருக்க. என்னங்க, நான் எழுந்து வரத்துக்கு முன்னாலே எல்லா வேலையும் முடிச்சிட்டு இருந்தது. அந்த இருக்காலே உங்கள் தங்கச்சி இந்த புக்கை கொடுத்து என்னை படிக்க சொல்லி உட்கார வச்சுட்டா. அண்ணே எப்போ பாரு ஏதாவது ஒரு வேலை அண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களை எப்படி பார்த்துக்கணும்? நீ ஏன் எப்படி இருக்க? ஐயோ தங்கச்சிமா, நான் இம்புட்டுனால சொல்லிட்டேன், நீ வேலை செய்யாத, ரெஸ்ட் எடு, ஃப்ரீயா இரு, இது உன் வீடு மாதிரின்னு. அவ சொல்ற பேச்சு எங்க கேட்குறா? அதான் இனிமேல் நீங்களா வந்துட்டீங்களே, நீங்களே அவளுக்கு புத்திமதியை சொல்லுங்க. நான் சொன்னா கேட்டியா? சார் சொல்ல வேண்டிய ஆள் வந்து சொன்னாதான் நீ கேட்ப. சார் ஆஃப்டர்நூன் நான் தான் சார் குக் பண்ணோம். அவங்க மார்னிங் மட்டும் தான் குக் பண்ணியிருக்காங்க. அண்ணி உங்களுக்கு அந்த வேலையே வேண்டாம். நான் ஆஃப்டர்நூனும் சேர்த்து குக் பண்ணிட்டு தான் கிளம்புறேன். ஆஃப்டர்நூனுக்குமா? ஆஃப்டர்நூனுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? புலாவும் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸும் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலையா அண்ணி? ஏன்டா உங்களுக்கு இவ்வளோ சிரமம்? நீங்கள் கெஸ்ட்டு தானே, நான் தான் உங்களை பார்த்துக்கணும். நீங்கள் ஏன் இவ்வளோ சிரமப்படுறீங்க? அண்ணி உங்களுக்கு வேலை செய்கிறதுல எங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. சொல்லப்போனால் இதோட அதிகமான வேலை நாங்கள் செஞ்சுருக்கோம். மார்னிங் எழுந்து பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் என் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் காலேஜ் போனேன். தங்கச்சிமா, நீ வீட்டு வேலைக்கே போன? ஆமாண்ணா, அப்பாவுக்கு அம்மாவுக்கும் தெரியாது, அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும். என்னோட தேவை செலவு, எனக்கு ட்ரெஸ் வாங்கணும், எனக்கு ஏதாவது செலவு வரும்ல, அது என்னால் அண்ணா கிட்ட கேட்க முடியல. அப்பா அம்மாவும் பாவம், அதனால் எனக்கு தேவையானதுக்கு நான் வந்து ஏர்ன் பண்ணிப்பேன். இந்த அண்ணன் இருக்கான்றது உங்களுக்குலாம் ஞாபகம் இல்லாமல் போச்சா? என் வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? விடு, நான் தான் இப்போ வந்துட்டேன்ல. அம்மா நீ என்ன படிச்ச? இதுக்கு முன்னாடி என்ன ஆக போற? அதை பற்றி சொல்லவே இல்லையே. அண்ணா நான் பிஏ லிட்ரேச்சர் பண்ணேன், இப்போ ஒரு பிஎட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 3 months முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்கூலில் டீச்சர் ஜாப் தான் போகணும். ஐ, நம்ம வீட்டில் ஒரு டீச்சரா? பரவாயில்ல. அப்போ நம்ம பையனுக்கு டியூஷன் வெளியே அனுப்ப வேண்டாம், வீட்டுக்குள்ளே டியூஷன் எடுத்துடலாம். இப்போ இது ரொம்ப முக்கியம். அன்னபூர்ணா, ஏன் நீ தான் படிச்சிருக்கே, நீ டியூஷன் எடுக்க வேண்டியதானே உன் பையனுக்கு? பையனா? அட, அப்போ பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க? பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நான் டியூஷன் எடுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு 2 பேரும் சண்டை போடாதீங்க. எலியும் புனியமா இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி அது? ஆமாம் ஆமாம், எலியும் புனியமா தான் இருக்கிறோம். இரு உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க. தங்கச்சிமா, நீ படிச்சு முடிச்சுட்டு ஏன் வேற ஸ்கூல்ல போய் ஜாப் தேடணும்? ஸ்கூல்ல போய் ஜாப் தேடாத, ஹாஸ்பிட்டல்ல போய் ஜாப் தேடுவாங்க. அன்னபூர்ணா, நீ வாயை மூடு கொஞ்ச நேரம். அண்ணே, அண்ணி சொல்கிற மாதிரி நான் ஸ்கூலில் தானே போய் ஜாப் தேடணும். நான் பின்ன படித்தது டீச்சர், அப்போ நான் ஸ்கூலில் தானே தேடணும். அச்சோ, அது இல்லடா, நம்ம ஏன் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாது? நான் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு கொடுத்துறேன், நீ அதில் மேனேஜ் பண்ணிக்கோ. அண்ணே, நான் படித்தது வெறும் பிஏ பிஎட், ஸ்கூலெல்லாம் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியாது அண்ணே. பரவாயில்லடா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோ. நீ எங்கேயும் ஜாப் தேட வேண்டாம், நானே ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிடுறேன் உனக்காக. அச்சோ, பாசமலர் பொங்குதே. நீ ஊன்னு சொல்லு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். அண்ணே, அப்பா அம்மா கிட்ட எதுக்கும் பேசிட்டு சொல்கிறேண்ணே. எது வந்தாலும் எனக்கு சீக்கிரம் சொல்லணும், அப்போ தான் நீ முடிச்சுட்டு வரதுக்கும் ஸ்கூல் கட்டி முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். என்னங்க, ஸ்கூலுக்கு என்ன பேர் வைப்பீங்க? என்ன பேர் வேணா வைப்பேன், ஆனால் அன்னபூர்ணின்னு வைக்க மாட்டேன். ஏன் அறப்பொருணின்னு வைக்க போறீங்களா என்ன? வீட்டுக்குள்ளே பாலிடிக்ஸ் கொண்டாடாதீங்க. நோ. என் தங்கச்சி பேரே வைப்பேன், தியா வித்யாசரம். எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஃபர்ஸ்ட் நான் படிச்சே முடிக்கல, எங்க அதுக்குள்ள பேர் வைக்கிற வரைக்கும் போயிட்டீங்க? தங்கச்சிமா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நீ முடிச்சிடுவ. அப்போ என் வயிற்றுல வளர பாப்பாக்கு நம்ம ஸ்கூல்லே அட்மிஷன் போட்டுடலாம். நான் அட்மிஷனுக்காக எந்த ஸ்கூலும் ஏறி இறங்க வேண்டாம்ல? ஆமாம், இப்போ நீ தானே ஏறி இறங்க போற, அப்போ நான் அதுக்கு சும்மாவா இருக்க போறேன்? என்னங்க, இப்போதான் நம்ம வீடு மாதிரி இருக்கு. உங்கள் தங்கச்சி, உங்கள் தம்பி, உங்கள் பெரியப்பா பெரியம்மா வீடே இப்போ தான் கலகலன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி என் மூஞ்சி, உங்கள் மூஞ்சி, உங்கள் அக்கா மூஞ்சி பார்த்து வெறுப்பாக இருக்குது. அதுலேயும் உங்கள் அக்கா மூஞ்சி எந்நேரமும் உருன்னு இருக்கு. என்னதான் உங்கள் அக்காவுக்கு பிரச்சனை?
ஏன் எப்போ பார்த்தாலும் மூஞ்ச உடனே வச்சிருக்காங்க? ம் அதுதான் எனக்கும் தெரியல ஏன் என் அக்கா இப்படி இருக்கான்னு. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் அவள் நல்லா தான் இருந்தா. இப்போதான் இடைப்பட்ட 10 வருஷம் என்னாச்சு தெரியல. அண்ணே சாப்பிட்டு போனேன். உனக்காக நானே ஸ்பெஷலாக இடியாப்பமும் குருமா வச்சுருக்கேன். தங்கச்சின்னா தங்கச்சிமா தான். பாரு எனக்கு பிடிச்ச ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கான். இது வரைக்கும் எனக்கு ஒரு தடவையாவது எனக்கு பிடிச்சது செஞ்சிருப்ப. ஆமாம் ஆமாம், இது வரைக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு போட்டதே கிடையாது. அம்மா தங்கச்சி, நீயே கூட்டிகிட்டு போய் எனக்கு சாப்பாடு போட்டுருமா? ஆமா நான் என் தங்கச்சி கையால தான் சாப்பிடுவேன். இப்போ நான் உன் கையாலே சாப்பிட போறேன். ஓ, அப்படி வரீங்க. சரி சரி, உங்கள் தங்கச்சி எத்தனை நாளைக்கு இங்கே இருக்காங்க நான் பார்க்குறேன். எப்படியும் அவளை ஒரு வீட்டில் கட்டி கொடுக்க தானே போகிறீங்க. அதுக்கப்புறம் நான் தானே உங்களுக்கு. வாங்க, ரசத்தில் விஷத்தை வைக்கிறேன். நீ வைக்கிற ரசமே விஷமா தான் இருக்கும். இதுல விஷம் வேற தனியா வைக்க போறியா என்ன? அச்சோச்சோ, 2 பேரும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. எழுந்து வாங்க, 2 பேருமே சாப்பிடலாம். தியா, நான் பிறகு சாப்பிட்றேன். நீ உங்கள் அண்ணாக்கு மட்டும் சாப்பாடு போடுமா? ஏன் என் கூட சேர்ந்து வந்து சாப்பிட்டா என்ன? உங்கள் கூடயா? நோ நோ நோ, நான் தனியாக நானும் என் பாப்பாவும் சேர்ந்து சாப்பிடுவோம். அண்ணே, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்கண்ணே. என்னங்க வாமிட்டாகவே இருக்கு, முடியல. எனக்கு எதுவும் வேண்டாம் ப்ளீஸ். அது ஒன்றும் இல்லை தங்கச்சிமா, நான் ஊட்டினாதான் அவன் சாப்பிடுவான். நீ என்ன எனக்கு ஊட்டுறீங்க? உங்கள் வயிற்றில் இருக்க பாப்பாக்காக ஊட்டுறீங்க. திங்கிறது நீ, பழி போடுறது பாப்பா மேல. என்ன பாப்பாக்கு இது வேணும், பாப்பாக்கு அது வேணும், பாப்பா அதை கேட்கறா அதை கேட்கறான்னு உள்ள தள்ளுறது நீ, பழி போடுறது பாப்பா மேல. ஆமாங்க, நான் கூட நினச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு மேங்கோ வேணும், மேங்கோ லஸ்ஸி வேணும். போட்டு தரீங்களா ப்ளீஸ்? உங்கள் பாப்பா தான் கேட்குறான். இந்த பார் ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் இதை போட்டு கொண்டு வந்துடுறேன். தங்கச்சிமா நீ அவள் கேட்கறான்னு டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்காத. அப்புறம் இன்னைக்கு பூரா நீ கிச்சன்ல தான் கிடக்கணும். அண்ணா ப்ரெக்னெண்ட்டாகவும் கேட்குறாங்க, அது என்ன இருக்குது, பரவாயில்ல செஞ்சு கொடுக்கலாம். தங்கச்சிமா நீ அவ்வளோ அசால்ட்டா சொல்லாத. ஒரு நாள் பூரி கேட்டா, செஞ்சு கொடுத்தேன். பூரிக்கு தொட்டுக்க கிழங்கு வேணுமா? ஓகே செஞ்சு கொடுத்தேன். அந்த பூரியை சாப்பிட்டு எனக்கு ஜீரணம் ஆகலாங்க. எனக்கு ஒரு ஜூஸ் வேணும்னு கேட்டா. சரி ஜூஸ் தானே கேட்குறான்னு போட்டு கொடுத்தேன். அந்த ஜூஸை குடிச்சிட்டு எனக்கு கோல்ட் ஆயிடுச்சு, எனக்கு பெப்பர் சிக்கன் வேணும்னு சொல்லிட்டான். சரி அந்த பெப்பர் சிக்கனும் போய் வாங்கிட்டு வந்து சிக்கன் போட்டு அவளுக்கு கொடுத்தா, அச்சோ ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, எனக்கு மறுபடியும் ஒரு லெமன் ஜூஸ் போட்டு தரீங்களா அப்படின்னு கேட்குறா. அதனால நீ அவளை அசால்ட்டா நினைச்சாத. என்னங்க நானும் கேட்டேன், உங்கள் குழந்தை தான் கேட்குறாங்க. ஏதா இருந்தாலும் உங்கள் குழந்தைகிட்ட பேசிக்கோங்க. இதேதான் உங்களுக்கு, இதுதான் பிரச்சனை. இவனுக்கு ஏதாவது வேணும்னா ஆனால் அவனா உள்ள இருக்க குழந்தை மேலே பழி போட்டுருக்கு. சரி விடுங்கண்ணா, ப்ரெக்னன்சியில் அப்படி தான் இருக்கும். தங்கச்சிமா நீ அவ்வளோ அசால்ட்டா சொல்லாத. இந்த 1 மந்த்லேயே 5 kg கூடி போச்சு. நான் ஒன்றும் வெயிட் போடல, உங்கள் குழந்தை தான் வெயிட்டாக இருக்கான். இருமா இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீ யார் மேலே பழி சொல்ற நான் பார்க்குறேன். அப்பா, காலையில் வெள்ளனை எழுந்து 50 மணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பிரியாணியை யாருக்கு தெரியாமல் கொண்டு போனோம், அந்த முட்டைக்கொண்டிக்கு வேறு தெரியாமல் கொண்டு போனோம். ஷோ, அவள் வேறு என்ன செய்ய காத்திருக்கா தெரியலையே. சரி நம்ம போய் ரெடி ஆகிட்டு வந்துடலாம். எப்படியும் அந்த பைத்தியக்காரி தூங்கிட்டு தான் இருக்கா. எப்படியும் வந்து லேட் ஆகும். சரி போவோம். அடடே, கொம்மி காலையிலே இருந்து பிரியாணி கொண்டா போலையே. வாசனை ஆளை தூக்குதே. என்னடா இது, இந்த கொம்மி தூங்கிட்டு தான் இருக்கா. பிரியாணி மட்டும் எப்படி ரெடியாச்சு? ஒருவேளை கனவுல ஏதாவது சாப்பிட்ட மாதிரி கனவு கண்டமோ? இல்லையே, கனவாக இருந்தாலும் வாசனை வராதே. நல்ல மனமா இருக்கே, என்ன தெரியலையே. ஏ அம்மா, அம்மா, ஏ அம்மா, ஏ கொம்மி. இவ வேற நேரம் கட்ட நேரத்துலேயே போயிட்டு என்னாடி? ஏ அம்மா, பிரியாணி செஞ்சு வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கியா என்ன? பிரியாணியா? நான் உறங்கிட்டு கிடக்கேன். நான் எப்படி பிரியாணி போய் எழுந்து செய்வேன்? காலையில் கறி யார் வாங்கிட்டு வருவா? இங்கேயோ தப்பா இருக்கே. போய் கிச்சனை பார்த்துருவோம். இது கோலம் வைக்காம போடி. ஏம்மா, மணி 6 போகுது, எழுந்துமா. ஆகட்டும் ஆகட்டும், நான் நேரம் சொல்லி தான் தூங்கினேன். நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். பிரியாணி லெக் பீஸோட இது என்னடா? நம்ம அம்மா செய்யலை, யார் செஞ்சிருப்பா? ஓ, நம்ம தங்கச்சி செஞ்சாலா? அப்போ கூட இவளுக்கு ஏது சிக்கன் இவ்வளோ காலையில்? கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கா. எப்படினா ஆகட்டும், பிரியாணி பார்த்ததும் நாக்கு ஊறுது, சாப்பிட்டாதான். தங்கச்சி ரொம்ப நன்றி தங்கச்சி, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். பிடிப்ப நீ சாப்பிட்றதுக்கு தான் நான் காலையிலேருந்து செஞ்சு வச்சிருக்கேனா? நீ எப்போ எங்கே வந்த? நான் எப்பயோ வந்துட்டேன். நீ என்ன கிச்சனில்? உனக்கு என்ன வேலை கிச்சனில்? எனக்கு என்ன வேலை? நீ என்ன அதிசயமா இன்னைக்கு காலையிலே குளிச்சு ரெடி ஆகிட்டு இருக்க, பிரியாணி செஞ்சு வச்சுருக்க? அது என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை. அது இல்லை என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால் அவளுக்கு ட்ரீட் வைக்கலான்னு.
உடம்பு சரியில்லையா இல்லை ட்ரீட் வைக்க போறியா? ஏன் அப்படி உளற? இல்லை என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே வரவா? சி பாவம் இல்லை, பர்த்டே அதுமா உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுல, அதனால அவளுக்காக நான் பிரியாணி செஞ்சு கொண்டு போகிறேன். சரி சரி, கொண்டு போகிறதா கொண்டு போகிறேன். அக்காவுக்கு ஒரு பிளேட் வச்சுட்டு கொண்டு போ. அக்காவும் கிடையாது சொக்காவும் கிடையாது, மொத்த பிரியாணி எனக்கு வேணும். எடி தங்கச்சி, உனக்கு எம்புட்டு நாள் எவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அக்காவுக்கு ஒரு பிளேட் பிரியாணி கொடுத்துட்டு போ. நான் தான் சொல்லுதல்ல, அது என் ஃப்ரெண்டுக்காக செஞ்சது, நீ ஏன் கேட்குற? சரி, இவ்வளோ காலையில் சிக்கன் எப்படி வாங்கிட்டு வந்தேன்? அது எப்படியும் வாங்கிட்டு வந்தேன், என் ஃப்ரெண்டு மூலியமாக வாங்கிட்டு வந்தேன். இவன் போக்கே சரியில்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அதை கொண்டு போகிறேன். நீ போ, தூரம் போ. ஏட்டி தங்கச்சி ப்ளீஸ் டி, வாசனை வேறு பயங்கரமாக இருக்கு. அக்காவுக்கு மட்டும் ஒரு பிளேட் கொடுத்துட்டு போடி. கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு, கிளம்பு. கொடுக்க முடியாதா? சரி, அப்போ நீங்கள் பிரியாணி பண்ணது அம்மாவுக்கு தெரியாதுல்ல? நீ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்க, பிரியாணி மட்டும் வச்சுருக்கியே, அம்மா கிட்ட சொல்லிடவா? கொடுத்து தொலைறேன், தூரம் போ. சொல்லாத அம்மா கிட்ட. அப்படி வா வழிக்கு. சூடாக சாப்பிட்டா தான் பிரியாணி நல்லாயிருக்கும். நம்ம வேறு இப்போவே செஞ்சிட்டோம். பேசாமல் ஃபோன் பண்ணி இப்போவே வர சொல்லிடலாமா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு காலேஜை கட் அடிச்சிட்டு அவருக்கு பார்த்து பிரியாணி கொடுத்துட்டு போயிடலாமா? ஹலோ ஹலோ வினோ, குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க. என்ன ரியா காலையிலே கால் பண்ணியிருக்கீங்க? வினோ, 12:30 சொன்னல டைம். காலையிலே வந்துடுறீங்களா? நான் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது, அங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். வரீங்களா? எங்க, நான் இன்னும் காலையில் காஃபி கூட குடிக்கல, அதுக்குள்ளார பிரியாணியா? ப்ளீஸ் ப்ளீஸ், தப்பாக எடுத்துக்காமல் இப்போயே வந்து சாப்பிட்டு போயிடுங்களேன். இதை காலேஜுக்கு நான் கொண்டு போனால் மிச்சம் வைக்க மாட்டாங்க யாரும். ஆல்ரெடி எங்கள் அக்கா வேறு பாதி சாப்பிட்டா, கொஞ்சம் தான் இருக்குது. சரி சரி சரி, இந்த வரேன். பிரியாணி சாப்பிட்டா கசக்குமா? இந்த ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகி வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்க பார்க்கில் வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. வினோ வேறு எப்போ தான் வருவாங்கன்னு தெரியல, டைம் வேறு ஆகுது. ஹாய் ரியா, ரொம்ப நேரம் எனக்காக வெயிட் பண்ணுறீங்க போல. எவ்வளோ நேரம் ஆகுது? நான் உங்களுக்கு எப்போ கால் பண்ணேன்? என்னங்க, நீங்கள் கால் பண்ணும்போது நான் குளிக்கல, ப்ரஷ் பண்ணல, இப்போதாங்க முடிஞ்சு உடனே பைக் எடுத்து கிளம்பி வந்துட்டேன். சரி, இப்போ உங்கள் பாடி ஓகேவா? பெயின் ஏதாவது இருக்கா? ஏங்க அதெல்லாம் அப்பயே போயிடுச்சு, நான் இப்போ ஓகே தான். சரி வாங்க உட்காந்து பேசுவோம், நின்றுட்டே இருந்தா. ஏங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்களோ? ஏங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, வாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், அதில் என்ன இருக்கு? இதுக்கு நீங்கள் உட்காராமலே இருக்கலாம், இதுக்கா பார்க்குக்கு வர சொன்னா? நான் இந்த பக்கமும் நீங்கள் அந்த பக்கமும். வினோ, ஏன் தலையை அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அட என்னங்க, நீங்கள் அந்த பக்கமும் நான் இந்த பக்கம் உட்காரத்துக்கா பார்க்குக்கு வந்தோம்? யாராவது பார்த்தா கூட சிரிப்பாங்க, கொஞ்சம் ஒன்றா தான் வந்து உட்காருங்களேன். அச்சோ, நீங்கள் வேறு யாராவது பார்த்தா தப்பாக நினச்சிருவாங்கல்ல. அட வாங்கங்க, நீங்கள் அங்கே உட்காரத்துக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருக்கலாமே, பார்க்குக்கு எதுக்கு வந்தோம்? பார்க்குக்கு எதுக்கு வந்தோம்? உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன். சாப்பாடு எப்படி நடு ரோட்டில் போட்டு சாப்பிடுவா? நீங்கள் அந்த பக்கமும் நான் அந்த பக்கமும்? அச்சோ, அதை மறந்துட்டனே. சரி இருங்க வரேன். இப்போ சாப்பிடலாமா? டைம் ஆகுது. எனக்கு இப்போ சாப்பிட பிடிக்கல, நான் ஒரு 9 மணிக்கு மேலே சாப்பிட்றேனே. வினோ, உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு காலையில் எழுந்து எங்கள் அக்காவுக்கு தெரியாமல் அம்மாவுக்கு தெரியாமல் சமைச்சு அது வேற அவள் பார்த்துட்டா, அவளுக்கு வேற கொஞ்சம் கமிஷன் கொடுத்துட்டு அவளை சரி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் சாப்பிடுங்க. நான் நிச்சயமாக சாப்பிடுவேன், உங்கள் கையால் பண்ணி கொடுத்துட்டு நான் சாப்பிடாம இருக்கேனா என்ன? ஆனால் இப்போ வேண்டாம் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் பேசுவோம், பேசிட்டு அதுக்கப்புறம் பசி எடுத்தா சாப்பிட்றேன், இல்லை வீடு கொண்டு போய் சாப்பிட்றேன், ரீஹீட் பண்ணி சாப்பிட்றேன். ஓகே, அவங்கள வச்சு லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்றேன். ஏன்னா உங்களுக்கு தான் சூடாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, கொஞ்ச நேரம் பேசுவோம், அப்புறம் சாப்பிடலாம். அப்படியா? சரி ஓகே. ஆமாம்ல, இவ்வளோ காலையில் யாராலையும் சாப்பிட முடியாது, நான் தான் புத்தி கெட்டத்தனமாக காலையில் இருந்து பண்ணிட்டேன். சரி ஓகே. ரியா, ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக நீ கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் வேணாம், நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா என்ன? ரியா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் கமிட்டடா இல்லை சிங்கிளா? ஏங்க திடீர்னு இப்படி கேட்குறீங்க? நான் சிங்கிள் தான். அப்போ மிங்கிள் ஆகிட வேண்டியதுதான். என்ன சொன்னீங்க? புரியல. இல்லை, எதுவும் ப்ரப்போசல்லாம் உங்களுக்கு வரலையான்னு கேட்டேன். ப்ரப்போசல்லாம் எதுவும் வந்தது இல்லைங்க. ஏங்க பொய் சொல்லாதீங்க, இவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் கூட வரல? ஏங்க இதில் கூட போய் சொல்லுவாங்களா? எனக்கு இது வரைக்கும் ஒரு ப்ரப்போசல் கூட வரல. அப்போ ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஏங்க கொஞ்சம் கிட்ட தான் வாங்க, ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ்? நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் கிட்ட தான் வாங்களேன். ஓதங்க, இதை விடவா கிட்ட வரணும்? இது வேலை ஆகாது, நம்மளா தான் கொஞ்சம் கிட்ட போனோம் போல. வினோ, கொஞ்சம் தூரம் போங்க. ரியா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
வினோ, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தூரமாக நின்று பேசுங்க. ரியா, உன் கண்ணை பார்த்து பேசணும். அதுக்காக மட்டும்தான் கிட்ட வந்தேன். என் கண்ணை பாரு. நீ சூரியன் நான் வெண்ணிலா. ரியா, உங்களை எப்போ நான் முதல்ல இந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தனோ அப்பயே நான் விழுந்துட்டேன். ரியா, ஐ லவ் யூ. உன்னொழியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை. என்ன, நம்ம ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், இன்னுமே எதுவும் பேசாத சைலண்டா இருக்கா? நீ வந்தால் தானே ரியா. மலர்கிறேன். ரியா, வினோ, நான் இதை உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வினோ, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் பண்ணதுக்கு ரிப்ளை எதுவும் வரல. உங்களுக்காக நான் இங்கே வந்ததை நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துட்டீங்களா? நீங்கள் எனக்காக அடிப்பட்டதுனால தான் உங்கள் மேலே எனக்கு அட்ராக்ஷன் வந்தது. அது லவ்னு கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஃப்ரெண்டாக இருக்கிறதா இருங்க, இல்லை என்கிட்ட பேசாதீங்க. ரியா, மனசில் பட்டதை நான் எப்போ ஓப்பனாக பேசிடுவேன். எல்லாரும் மாதிரியும் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேச எனக்கு தெரியாது. என் மனசில் இருந்ததை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உன்னோட விருப்பம். சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ரியா, உன்னை நான் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. சாரி. நான் போகிறேன். போகிறேன்னு சொல்லாதீங்க ரியா, போயிட்டு வரேன்னு சொல்லுங்கள். உனதலைகள் என்னை அடித்த கரை சேர்வதும் கிட்ட வராதீங்க வினோ, யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாவ. ஏங்க, கேப் விட்டு தாங்க நின்றுட்டுருக்கேன். நான் உங்களை டச் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்கேன். நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கே, அது உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? நான் கிளம்புறேன். ரியா, என்கிட்ட பேசாமல் வந்துடுவீங்களா என்ன? நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பொறுத்து தான் உங்ககிட்ட பேசுறதா வேண்டாவா நான் முடிவு பண்ணணும். நல்லா நடப்ப ரியா, நான் வேணா நடந்து காட்டவா? வினோ, எனக்கு டைம் ஆகுது, நான் வரேன். என்னங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை மறந்துட்டீங்களே. நீ எதுக்கு வந்தேன்? எங்க அந்த பிரியாணியை கொடுத்துட்டு போங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க, பேக்கோட வச்சுக்கோங்க. எனக்கு பேக் கூட தேவையில்லை, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது.